அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த விதமான சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இந்த குரோதி வருடமானது முடிவுற்றுங்க, விஷுவாவசு வருடமானது தொடங்கவிருக்கு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை துலாம் ராசியில் பிறக்கவிருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு, இந்த காலகட்டங்களில் இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசிக்கு இந்த ஜென்ம சனியானது மார்ச் 29ஆம் தேதி விலகியாச்சுங்க. அதே நேரத்தில் இது பாதச்சனியானது நடந்துட்டுருக்கு. அடுத்தபடியாக 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்திற்கு, அதாவது மிதுன ராசிக்கு பயிற்சி அடைய இருக்கிறாருங்க. இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மே மாதம் இந்த ஜென்மஸ்தானமான, அதாவது கும்ப ராசிக்கு வரப்போகிறாருங்க. அதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் அந்த இடத்துல இருந்து விலகி அதாவது சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடையும். ஸோ இதுதான் இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடியது. ஸோ இந்த விஷுவாவசு வருடமானது கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த விஷயத்தையுமே தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்கள். தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இந்த கும்பராசிக்காரர்கள் தான். ஸோ இளம் வயதிலிருந்தே தன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையுமே அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சு வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லாங்க. யாரையும் நம்பி என்னோட வாழ்க்கையில், அதாவது எந்த சூழ்நிலையிலுமே என்னால் இந்த கட்டங்களை கடந்து என்னால் வர முடியல. ஏன்னா கடந்த சில 2.5 வருஷங்களாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த ஜென்ம சனியானால் நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது அனுபவிச்சாச்சுங்க. யாரையுமே என்னால் நம்ப முடியலைங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழல். நம்பி ஏமாந்ததே போதுங்க, இதுக்கு மேலே நான் யாரையும் நம்ப தயாராக இல்லை. நிறைய கஷ்டங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் பார்த்தாச்சுங்க. ஸோ இந்த விஷயத்துலேருந்து எனக்கு என்ன நடந்ததுன்னா, தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. இந்த தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், என்னோடய வாழ்க்கை எப்போவும் முடிஞ்சு போயிருக்குங்க. ஏன்னா ஒரு மனுஷன் இவ்வளோ கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்து இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறமா ஒருத்தர் வாழ்ந்துட்டுருக்கிறான்னா, நம்மளால் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும், தனக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு தைரியத்தால் மட்டும்தான். ஏன்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று நிம்மதியாக இல்லைங்க. தனக்கு அமைஞ்ச வாழ்க்கையும் அதாவது தனக்கு அமைஞ்ச வாழ்க்கையும் கூட நான் நினச்ச மாதிரி என்னால் மாற்றிக்க முடியல. எல்லா சூழ்நிலையும் தனக்கு எதிராகவே மாறிட்டு இருக்குங்க. தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை மாறவே மாறாதா, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறது முயற்சி பண்ணால் அதுவுமே எனக்கு சரியாக நடக்கலை. எனக்கு மட்டும்தான் பிரச்சனைகள்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா இந்த சூழ்நிலை என்னை அடுத்த லெவலுக்கு யாருக்குமே என்னால் ஒரு காரியத்தில் இறங்கி எதையும் செய்ய முடியல. எல்லாத்துக்குமே நான் ஒரு காலத்தில் உதவியெல்லாம் பண்ணேங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு யாருமே உதவுறதுக்கு முன் வரவே மாட்டேங்கிறாங்க. என்னோடய சூழ்நிலையை பார்த்து கடைசியில் அவங்களே எங்களை விட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேலே உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன்னா அது பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் போகும், எனக்கும் சேர்த்தி பிரச்சனை வந்துன்னு சொல்லி எல்லாருமே விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு என்னங்க மோசமான ஒரு சூழ்நிலை. இந்த ஜென்ம சனியால் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தால, 2ஆம் இடத்துல இருந்த ராகுவால் இந்த மாதிரி பிரச்சனைகளாம். ஸோ இந்த காலகட்டங்களில் இல்லை கும்பராசியில் பிறந்ததுனாலேயே இவ்வளோ கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவிச்சு. ஏன்னா தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமையலைங்க. தனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி மாற்றிக்க முயற்சி பண்ணால் அதுவுமே என்னால் முடியல. என் வாழ்க்கை இதே நிலையில் போயிட்டு இருந்தேன்னா நான் யாருக்காக வாழ்கிறேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச காலகட்டங்களையாவது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழணும், எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைச்சிக்கணும் அப்படின்னு அதுக்கு உண்டான போராட்டங்கள் இறங்கிட்டு இருக்கிறேன். அதுவும் எனக்கு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த நிகழ்வுகள் மாறக்கூடிய காலகட்டங்கள் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது எல்லாமே மாறப்போகுதுங்க. ஏன்னா பொருளாதார ரீதியாகவும் சில விஷயங்கள் அப்படிங்கிறது மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய காலம். அதாவது உங்களுடைய ஜென்ம சனியானது உங்களை விட்டு விலகிங்க, பாதச்சனியானது தொடங்கவிருக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லாங்க. அதாவது பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்கள், பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஜென்ம சனி விலகல் உங்களுக்கு அவ்வளோ கெடுதலை கொடுக்காதுங்க. ஏன்னா அது நல்ல ஒரு பலனை மட்டும்தான் கொடுக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஐதீகம்னே சொல்லாங்க. அதிக உழைப்பினால அதற்குண்டான முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கருங்க. கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். தான் ஒரு விஷயம் ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா அது நமக்கு நிலைக்காதுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதற்குண்டான பிரதிபலனை அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உருவாக போகுது. ஸோ வெளியூர் பயணங்கள் அடிக்கடி நடக்குங்க. அதே நேரத்தில்
சுப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. நிறைய விஷயங்கள் மாற்றம் பண்ணுவீங்க. புதுசாக வந்து ஒரு தொழிலை தொடங்குவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகள், அதே நேரத்தில் ஒரு வேலையில் இருக்கிறவங்க இன்னொரு வேலைக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க போதுங்க. வேலை விஷயமா வெளியூர் அல்லது வெளிநாடுக்கு உண்டான பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. இது வந்து பெரிய வளர்ச்சிக்கு உண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. ஆன்மீக எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகுங்க. ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை, ரொம்ப சந்தோஷங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடியது. குடும்ப சூழல் அப்படிங்கிறது நீங்கள் நினச்ச மாதிரி சில வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அதே மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுனால மன நிறைவு அப்படிங்கிறது ஏற்படும். போகிற காரியங்கள் வெற்றி அடையுங்க. இந்த மாதிரி தான் நான் வாழணும்னு நினச்சேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தருணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறதோட நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. தேவைக்கு தகுந்தாற் போல் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். இதுவரை இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க. குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பெத்த பிள்ளைகளுக்கும் பெத்த தகப்பன தாய்க்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. மன நிறைவு, மன நிம்மதி அப்படிங்கிறது ஏற்படும். எதுக்கெடுத்தாலும் ஒரு குழப்பமான புத்திங்க. தன்னுடைய ஜென்மஸ்தானத்தில் இது வரைக்கும் வந்து சனி உட்காந்துட்டு இருந்தாலும் தன்னால் அடுத்த அடியை எடுத்து வைக்கவே முடியல. எதையும் என்னால் யோசிக்கவே முடியல. எப்போ பாரு ஒரு கலவரத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் அது சரி பெரிய பிரச்சனையிலேயே போய் முடிஞ்சிட்ருக்கு. வம்பு வழக்கு பிரச்சனையாக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், சட்ட ரீதியான சில பிரச்சனைகளாக இருக்கட்டும், எந்த விஷயத்துலையுமே என்னால் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மூவே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. சில முடிவுகள் வந்து ரொம்ப தெளிவாக எடுக்கக்கூடிய காலமாக இருக்க போது. வேலையில் நல்ல மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வுடன் கூடிய சில அமைப்புகள் அப்படிங்கிறதுல உருவாகுங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்மளை வந்து திடீர்னு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா யாரை நம்புறதுனே தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா. தன்னை சுற்றி இருக்கிறவங்களா நல்லவங்களா கெட்டவங்களா, எல்லோரும் நமக்கு உதவி செய்கிறாங்களா இல்லை திடீர்னு நமக்கு கெடுதல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கரெக்டான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ரொம்ப நாளாக அந்த திருமண தடைகள் கூட விலகும். முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் சரி, அதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க. 5ல் குரு வந்ததுனால புத்திரர் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் போது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். நிதி தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது குறையுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆரோக்கிய கெடுதல் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ஏன்னா இது வரைக்கும் வந்து 2ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால கல்வியில் கொஞ்சம் மந்த நிலை, ஞாபக மறதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா இந்த கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும், கல்வி சம்மந்தப்பட்ட இடம் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் படிக்கிறதோ அல்லது ஒரு காலேஜ் முடிச்சுட்டு அடுத்த காலேஜ் வேறு ஊரில் போய் படிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த விஷயங்கள் இவ்வளோ நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடியது, எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும். ஆனால் இதே நேரத்தில் தேவையில்லாத கோபங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும், டென்ஷன் அதிகமாகும். ஏன்னா 6ஆம் இடத்துல நீச்ச கிரகமான செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால தேவையில்லாத விஷயத்துக்கு கோபம் வருங்க. ரத்தம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது வரும். நிறைய விஷயங்கள். அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் வந்து பார்ட்னருக்குள்ளே எந்த ஒரு வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இல்லைனா அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணுற மாதிரி சில சூழ்நிலைகள் வருங்க. நண்பர்கள் மத்தியிலையும் பேச்சுவார்த்தைகளில் கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும். ஏன்னா சின்ன யதார்த்தமான வார்த்தைகள் கூட பெரிய அளவில் உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே பேச்சுவார்த்தைகள் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசுகிறதோ, 3ஆம் நபர்களுடைய தலையீடுகளை பற்றி பேசுகிறதோ, அந்த நபர்களை பற்றி அதிகமாக பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா இங்கே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது குறுக்கீடுகள் ஜாஸ்தியாக இருக்குங்க. அந்த விஷயத்தை ரொம்ப வந்து தேவையில்லாதது போட்டு குழப்பிக்கிட்டு அதே ஒரு பிரச்சனையை வச்சு பேசுனீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டாங்க. அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கல்வியில் நல்ல மேம்பாடு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போதுங்க. இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் சட்ட சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்து
உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, இது வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் கெட்ட பேர், எதெல்லாம் தேவையில்லாமல் அவப்பேரை உருவாக்கிட்டு இருந்ததோ அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும். ஜென்மஸ்தானத்தில் ராகு வந்ததுனால பேச்சுக்களில் கண்டிப்பாக நிதானம் தேவை. தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்படாதீங்க, சண்டை போடாதீங்க. ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் இதை மட்டும் மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய காலகட்டங்கள், இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த ஒரு வருட காலகட்டங்களில் உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கும், தான் பிடிச்ச மாதிரி ஒரு மனைவி அப்படிங்கிறது ஒரு துணைவியை தேர்வு பண்ணுறதுக்கும், குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட அனுகூலம் கிடைக்கிறதுக்கு எல்லாமே இது ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும். ஸோ காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தேவையில்லாத சில குழப்பங்கள் அப்படிங்கிறது உருவாகும். ஏன்னா இந்த 7ஆம் இடத்துல கேது பகவான் உள்ள என்ட்ரி ஆனதுனாலங்க இந்த நேரத்தில் கணவன் மனைவி இந்த காதலி சம்மந்தப்பட்ட சில விவகாரங்கள் அப்படிங்கிறது, ஏன்னா எல்லா விஷயமும் கரெக்டாக கொண்டு போயிருப்பீங்க, உங்களுக்குள்ள தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல உருவாகி நீங்கள் பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து எதற்குண்டான பலன்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுக்கும்போது தான் கட்டாயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.